நிர்மல் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டு, பாஜகவும் அதிமுகவும் நேரடி கூட்டு, பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டு அப்படி கேட்குறப்ப நான் கேட்குற நிர்மல் அவர் நீங்கள் தான் கூட்டணியே வெறுக்கிறவராச்சே, எல்லாரும் இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கிறாங்களே, அப்புறம் இதுக்கு நீங்கள் நேற்று வரையும் திமுக கூட்டணியில் சவாரி செஞ்சவங்களுக்கு முதுகில் வச்சு சுற்றுறீங்க. காங்கிரஸ் எப்படின்னா மாநில கட்சியுள்ள எதிரியா இருப்பாங்க, ஆனா தேசியத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். ஏன்னா பாஜகவை எதிர்க்கணும். கம்யூனிஸ்ட் நீங்களும் கேரளாவில் கட்டி புரண்டு சண்டை போடுவாங்க, ஆனா தேசிய லெவலில் நம்ம பாஜக நம்ம 2 பேர் கைக்கு வந்துடும். இங்கேயே அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை காங்கிரஸ் நேரட் பண்ண பார்க்குது. ஆனா திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போடுறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவருடைய பாஜக வேலையை திமுக குறைத்திருக்கிறது தான் நான் சொல்றேன். ஏன்னா பாஜகவுடைய பிரதான எதிரி திமுகவுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு அப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் தாவேகா. எங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸை அழிக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்வதை பாஜக என்றைக்குமே அனுமதிக்கும். இன்னைக்கு தாவேகா 6 பேர் ரிசைன் பண்ணி அதன் மூலம் ஜெயிச்சு வரணுன்றது 6 பேர் கம்மியானவே அவங்க பெரும்பான்மை பெற்றுட்டாங்க. இந்த காங்கிரஸும் இந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 கம்யூனிஸ்டும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்து மேல விஜய் சார் என்ன நினைக்கலாம், சரி எதுவுமே வேணா நம்ம காங்கிரஸை வளர்த்து விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா பிஜேபி சும்மா இருக்காது. இன்னைக்கு மரிய வில்சனுக்கு முதலடியாக பதிலடி கொடுத்தது பாஜக, சட்டமன்றத்தில் முதலடியாக பதிலடி கொடுத்தது பாஜக. சிங்கிளா இருந்தாலும் பதிலடி கொடுக்குறோமா இல்லையா? இன்றைக்கு எங்களுடைய பிரதான எதிரியா தமிழ்நாட்டில் நாங்கள் பார்ப்பது தாவேகாவு தான். இன்றைக்கு ஜெபமாலையோட ஒருத்தர் போறாரு, அடுத்த முறை நான் பட்ஜெட் பார்க்க ஒரு இந்து பட்ஜெட் தாக்க போறப்ப வேலை எடுத்துட்டு போறோம். என்ன பண்ணுவீங்க? திருமாவளவன் சும்மா இருப்பாரா? எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ டேரெக்டாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் அந்த பார்லிமெண்ட்டோட டீ பார்ட்டியை தொடர்பு படுத்தி பேசுகிறாரு. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதா? அது எனக்கு தெரியாது. ஆனால் திமுகவும் தாவேகாவும் கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா காவிரி சம்பந்தமான ஒரு புது சரத்தை ஆட் பண்ணோம், தீர்மானம் நிறைவேற்றின பிறகு எதிர்கட்சிகளோட டிஸ்கஷன் இல்லாமல் உதயநிதி சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த புது சரத்தை சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனேயே அதை முதலமைச்சர் ஆம வச்சு அந்த புதிய சரத்துக்கு தீர்மானத்தை ஆட் பண்ணது உங்களுக்கே தெரியும். அப்போ திமுகவும் தாவேகாவும் கூட்டணியில் இருக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு பிரச்சனை வரப்போ வெளில டீலிமிட்டேஷன் நாங்கள் என்னன்றது குறைந்தபட்சம்லாம் சிந்திச்சுட்டு அது அந்த வரைவெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் ஆதரவு தருவோம், இல்லாட்டி நாங்கள் எதிர்ப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வரப்போ இன்னைக்கு திமுக ஆதரிச்சிச்சே, பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஆளும் அரசும் எதிர்ப்பு. அதேதாங்க நானும் சொல்றேன். கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அதிக முறை நாடாளுமன்றத்துக்கு போன எம்பி, திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களிடம் அவர்கள் நட்பு பாராட்டுறாங்க. அந்த இதுல அவங்க போய் சந்திச்சாங்களா என்னன்றது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாரு. நிர்மல் என்ன நினைக்கிறாருன்னா, இனிய நண்பர் தான் அவரு, திமுகவும் பாஜகவும் கூட்டு, பாஜகவும் அதிமுகவும் நேரடி கூட்டு, பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டு அப்படி கேட்குறப்ப நான் கேட்குற நிர்மல் அவர் நீங்கள் தான் கூட்டணியே வெறுக்கிறவராச்சே, எல்லாரும் இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்கிறாங்களே, அப்புறம் இதுக்கு நீங்கள் நேற்று வரையும் திமுக கூட்டணியில் சவாரி செஞ்சவங்களுக்கு முதுகில் வச்சு சுற்றுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக இருந்தால் போகிறோம், நாங்கள் 108 தான் ஜெயித்தோம், நாங்கள் ரிசைன் பண்ணுறோம், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் அடுத்த வாட்டி 118 எப்போ எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அப்போ நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் நீங்கள் மனுஷன். உங்கள் நேற்று வரையும் உங்களுக்கு எதிரியாக இருந்த காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள்லேருந்து முஸ்லீம் லீக்கு இன்னைக்கு நண்பர் ஆகிட்டாங்க. சோஃபா கொடுத்தவொன்னே அவங்க நேற்று வரையும் அவங்களாம் ஊழல்வாதி, உங்ககிட்ட சேர்ந்தவொன்னே வாஷிங் மிஷினில் நல்லவாதி ஆகிட்டாங்க. என்ன இதெல்லாம் பேசுவதற்கு என்ன? வாஷிங் மிஷின் விமர்சனம் பொதுவாக பாஜக மேல வைக்கப்படுற விமர்சனம் தானே. இப்போ பாஜகவே தாவைக்க மேல வாஷிங் மிஷின் அப்படி கிடையாதுங்க. எங்க வாஷிங் மிஷின்ல எத்தனை பேர் நம்ம கட்சி மாதிரி வந்தாலும் அதற்கான வழக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு, அதற்கான ப்ராசஸா போய் தண்டனைகள் மட்டும் கொடுக்கப்படாது. நீதிமன்றம் சம்பந்தப்பட்டதை நம்ம பொது வழியில ப்ரெஷர் பண்ண முடியாதுங்க. நீதியரசர்கள் நம்ம கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். பல லட்சம் வழக்கங்கள் இங்க தேங்கிட்டு இருக்கு. ஆனா உதயநிதிக்கு ஜாமீன் கொடுக்கறது மட்டும் உடனே எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. பல பேர் இன்னைக்கு சாமானுடைய வழக்குகள் தேங்கிப்பட்டு பல வழக்குகள் தேங்கி இருக்கு. திருப்பரங்குன்ற வழக்கு மட்டும் உடனே எடுக்கிறாங்க. இப்படியும் நம்ம கேட்கலாம். திருப்பரங்குன்ற வழக்கு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை கேட்ட வழக்குக்கும் உடனே எடுக்கிறாங்க.
திருப்பரங்குன்ற வழக்கு நம்ம 144 போகிறதுக்கு முன்னாடி நீதிபதி ஆணையை பெற்றே நீங்கள் 6 மாதம் ஆச்சுங்க. கார்த்திகை தீபம் போய் அடுத்த கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க. இப்போ உடனே வந்து இன்னைக்கு வரையும் சொல்யூஷன் தெரியல. மேல்முறையீடு போயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு வரையும் சொல்யூஷன் கிடையாதுங்க. அந்த வழக்கை வந்து ரொம்ப விசாரிச்சு ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே போனோம்னா அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து இல்லை விளக்க ஏற்றலான்ற மறுபடியும் மேல்முறையீடு போகிறாங்க. இது என்ன பண்ண முடியும்? நம்மளோட கான்ஸ்டியூஷனுடைய மெத்தட் அப்படி இருக்கு. நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ரொம்ப முக்கியமான மக்களிடம் செல்லக்கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரிக்கிறாங்க. சாமானிய வழக்குகள்லாம் லேட் ஆகுன்றது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட பதிவு. அதே பேட்டியில் தான் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சிவா வந்து கேபினெட் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெகு விரைவில் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்கிறார். திமுக காரங்க சொன்னதாக வந்து அமைச்சர் வந்து சொல்கிறார். அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் நான் வந்து பாஜகவா இல்லாமல் ஒரு சாமானியன்னு அதை கேட்குறேன். திருச்சி சிவா கேபினெட் மினிஸ்டரானா என்ன ஆக போகுது? என்ன அதனால என்ன ஆகக்கூடாதா? திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சது இல்லையா? என்ன ஆக போகுது? தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலாம். தாவேக்காவும் கொள்கை எதிரின்னு சொல்லுகிற திருமாவளவனோட விடுதலை கட்சியில் கூட்டணி வைக்கலாம். தாவேக்காவும் முஸ்லீமுக்கும் கூட்டணி வைக்கலாம். தாவேக்காவும் கம்யூனிஸ்டும் கூட்டணி வைக்கலாம். ஆனால் பாஜகவும் கூட்டணி வைக்க போகுது. நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், வைக்கக்கூடாது. ஏன்னா சட்டம் இருக்காங்க. திருச்சி சிவா ஆகிறாரா ஆகலையான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் கேட்குறேன், வைக்கக்கூடாது ஏன்னா சட்டம் இருக்கா? சதுரபாத கூட்டணி உங்களுது இல்லையா? இது என்ன? இது அரசியல் நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. இது வந்து காமனானது. கனிமொழி சொம்மும் சொல்லிட்டாங்க. இது வந்து திரு நிர்மல் அவர்கள் வந்து தனிச்சின்னு இதை பற்றி சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். நேற்று வரையும் நீங்கள் இப்போ காங்கிரஸில் 5 பேர் தானே ஜெயிச்சாங்க. காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 30 சீட்டு கொடுத்தாங்களா? 5 பேர் தானே ஜெயிச்சாங்க. 25 சீட்டு கொடுத்தாங்களா? 5 பேர் தானே ஜெயிச்சாங்க. 20 பேர் யார் தோக்கடிச்சது? தாவேக்கா தானே தோக்கடிச்சது. திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்து 2 தானே ஜெயிச்சாரு. மிச்சம் 6 பேர் யார் தோக்கடிச்சது? தாவேக்கா தானே தோக்கடிச்சது. அதே மாதிரி முஸ்லீமுக்கு ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட்கானும் அந்த ஆப்போசிட் கொடுக்குறது எல்லாருமே தாவேக்கா தானே தோக்கடிச்சது. நீங்கள் மட்டும் சந்தர்ப்பவாதில் கூடிப்பீங்க, மற்றவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்றதை இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க வந்து மந்திரி சபைக்குள்ளே வர போகிறாங்க, திருச்சி எம்பி ஆக போகிறாங்கலாம் மேலிடம் வந்து மத்திய பாஜக எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் நான் என்ன பர்சனலாக சொல்கிறேன், பாஜகவை இல்லாமல் ஒரு சாமானியன் சொல்கிறேன். நீங்கள் வந்து காங்கிரஸ் மாதிரியே ஒரு உருட்டுறீங்க பாருங்க. காங்கிரஸ் எப்படின்னா மாநில கட்சி உள்ள எதிரியாக இருப்பாங்க, நம்ம 2 பேர் எதிரி. ஆனால் தேசியத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா பாஜகவை எதிர்க்கணும். கம்யூனிஸ்ட் நீங்களும் கேரளாவில் கட்டி புரண்டு சண்டை போடுவாங்க. ஆனால் தேசிய லெவலில் நம்ம பாஜக நம்ம 2 பேர் கை கொத்துப்போம். பேபி வாங்க கட்டி பிடிச்சிக்கங்க அப்படி கட்டி பிடிச்சிப்பாங்க. இங்கேயே அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை காங்கிரஸ் வந்து நெரட் பண்ண பார்க்குது. ஆனால் திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போடுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த நிலைப்பாடு வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை தான் வந்து திமுக வந்து கையில் எடுத்துருச்சு. ஸ்டேட் எலெக்ஷனுக்கே வந்து பாஜக உள்ளே வந்துடும், விஜய் ஓட்டு போட்டாலும் பாஜக வந்துடும், அதிமுக போட்டாலும் பாஜக வந்துடும் திமுக வந்து ஒரு பிரச்சாரத்தையே வந்து கையில் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பாஜகவே வரவே இல்லை, ஒரே ஒரு சீட்டு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. விஜய் வந்துட்டாரு. பட் இந்த நேரத்தில் இவங்க இப்படி பேசிட்டு உடனே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா ஜனங்க ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்போ வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கு தேவையில்லையே. இன்னும் நம்ம வந்து 2029 கிட்ட தான் போகிறோம். 2026 இருக்கிறோம். இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதை விட்டு 2031 தான். இது ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் சொல்லுகிற, நகர்ப்புற எலெக்ஷன் சொல்லுகிற, கவுன்சில் எலெக்ஷனில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் மேல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. 1. 2வது, இப்போ டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவு தருதுன்னு வச்சுக்கோங்க. அதனாலே கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு பில்லு சம்பந்தமான ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன் டிஎம்கே எதிராக இருக்குது? இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிமார்ட் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்து உள்நாட்டு சந்தையில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. சரிங்களா? வணிகர் சங்க தலைவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி இங்கே சொல்லியிருந்தார் கலைஞர் அவர்கள். ஆனால் அங்கே வந்து பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க. அந்த சூழ்நிலைக்கு அந்த கட்சி எடுக்கிற முடிவுனால அதனாலே கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த பில்லுக்கு இப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறது என்ன பர்சனலா, எங்களுடைய பாஜக வேலையை திமுக குறைத்திருக்கிறது தான் நான் சொல்வேன். ஏன்னா பாஜகவுடைய பிரதான எதிரி வந்து திமுகவுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு அப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் தாவேக்கா. எங்களுக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸை அழிக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் வரவே இருக்கிறோம், சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து தனியாக போராட்டம் அவங்க பண்ணுறாங்க. காங்கிரஸ் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கு வந்து காங்கிரஸோடு நாங்கள் இணைந்திருக்க மாதிரி பாராளுமன்றத்தில் எந்த இதுவும் காக்கல. இன்னும் பட்ட பரிவர்த்தனமாக சொல்லணும்னா உங்கள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, உங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு ஓம் பிர்லாவுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க கனிமொழி. காங்கிரஸ் உட்கார இடத்துல எங்களுக்கு சீட்டை போடாதீங்க, எங்களை தள்ளி வந்து உட்கார வைக்கணும். அந்தளவு வெறுப்பு நோக்கி அவங்க நகர்றதுனால எங்களுடைய வேலையை திமுக சுலபமாக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
தேசிய லெவல்ல எங்களுக்கு எதிரியாக நாங்க பார்க்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்வதை பாஜக என்றைக்குமே அனுமதிக்காது. எதிரிக்கு எதிரி நண்பன்ற காம்பினேஷன் வந்து இருக்கலாம். காங்கிரஸ்க்கு எதிரியான திமுக பாஜகவிற்கு நண்பனா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் அடுத்த கதை. எங்களுடைய பிரதான எதிரி, தேசிய கட்சியினுடைய பிரதான எதிரி வந்து காங்கிரஸ் தான். காங்கிரசினுடைய பிரதான எதிரி பாஜக தான். அதுதான் வந்து காங்கிரஸ் எப்படி பிளே பண்ணுன்னா, மாநில கட்சிகளோட வந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு ஓட்டை வாங்கி மந்திரி சபையில் இடம் பெற்றிருக்கோம். ஆனா சென்ட்ரல்ல போறப்ப எதிர்க்கும். இங்க வந்து இருக்க எதிர்க்கும், அங்க போனா ஆதரிக்கும். இங்க நாங்க தனிச்சு சரிக்கிறோம். கொல்கத்தா இப்ப மம்தா போயிருந்தாங்களே, கொல்கத்தால மம்தாவை அவங்க சேர்ந்து நிக்க வேண்டியதானே, ஏன் நிக்கல? காங்கிரஸ் தனிச்சு நின்றாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் தனிச்சு நின்று, பாஜக தனிச்சு நின்று, நீங்க இருந்தா ஒட்டி உறவாங்களை சேர்ந்து நிக்க வேண்டியதானே. ஏன்னா ஏற்கனவே சேர்ந்து நின்று தான் பீகார்ல முட்டை போட்டு வந்தாங்க. 4 சீட்டை எடுத்துட்டு போனாங்க. தேஜஸ்வி யாதவ்னு ஒருத்தரை வளர்ற ஒரு இளம் அரசியல்வாதியை ஒண்ணுமே இல்லாம பண்ணதுக்கு காரணம் காங்கிரஸ். இனி கெஜ்ரிவாலோடு அவங்க கூட்டணியோடு நன்றாக அமைந்தா நீ டெல்லியை கைப்பற்றிக்கலாம், முறுக்கின்னு வெளில வந்தாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸ். காங்கிரஸ் எப்போதுமே மாநில கட்சிகளை வளர விட செய்யாது. இது இங்க புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்ப தாவேக்காவையும் அது அப்படிதான் பண்ணிடுமா? தாவேக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஆடு மாட்டிருக்குன்னு வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆடு வந்து அதை வெட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கு, அந்த ஆடு இதை வெட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. ரெண்டுமே வெட்டுப்படும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தாவேக்கா வந்து 6 பேர் ரிசைன் பண்ணி அதன் மூலம் ஜெயிச்சு வரணுன்றது 6 பேர் கம்மியானவே அவங்க பெரும்பான்மை பெற்றுட்டாங்க. இந்த காங்கிரஸும் இந்த திருமாவளவனுடைய விடுதலை கட்சியில் 2 கம்யூனிஸ்டும் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறி 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 அரசு திட்டங்கள் வெளியே பொது வழியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்து மேல விஜய் சார் என்ன நினைக்கலாம், சரி எதுவுமே வேணாம், நம்ம வந்து காங்கிரஸை வளர்த்து விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா பிஜேபி சும்மா இருக்காது. உண்மைதானே அது? இன்னைக்கு திமுகவுடைய பிரதான எதிரியா நம்ம பார்க்க வேண்டிய காரணம் காங்கிரஸை வளர்த்ததுனாலதான். சும்மா இருக்க காங்கிரஸுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு 10 பேரை எம்பி ஆக்கலாம் தான் பிஜேபியோட கோபம். அதே நீங்க தாவேக்கா செஞ்சதுன்னா எங்க கோபம் திரும்பும். அப்ப நீங்க வந்து காங்கிரஸை தனித்து விடணும், திருமாவளவனை தனித்து விடணும், 2 கம்யூனிஸ்டை தனித்து விட்டுட்டு நம்ம முஸ்லீம் லீக்கை தனித்து விட்டுட்டு இவர் தாவேக்காக்கான தனக்கான அரசாங்கத்தை அமைச்சு மத்திய அரசினோட நல்ல போக்கை வந்து அவர் பண்ணாருன்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்போ காங்கிரஸ் அவர் சேர்த்துக்கினாருன்றது ஒரு புள்ளியை தாண்டி பாஜகவை எங்க தாவேக்கா எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு புள்ளி இருக்குல்ல, எங்கேயுமே எதிர்க்கலையே. சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடக்குது, பாஜகன்ற வார்த்தையும் இல்லை, அமித்ஷான்ற வார்த்தையும் இல்லை, மத்திய அமைச்சர் பேரும் இல்லை, ஒரு அறிக்கை ஒன்று வருது. அப்போ பாஜகவுக்கும் தாவேக்கா ஆதரவா வந்து பாலியல் சம்பந்தமான வழக்குகளை வந்து உடனடியாக விசாரித்து தண்டனை வழங்கணும்னு சொல்லி தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற 20 நாள போராட்ட காலத்தை ராஜரத்ன ஸ்டேஜில் நடந்தது. எங்க மாநில தலைவர் வந்து நாயனார். இது மாதிரி வந்து எக்கச்சக்க வழக்குகள் வந்து யூபியில, பீகார்ல பாஜக ஆளும் எல்லா மாநிலத்திலையும் நடவடிக்கை எடுத்துச்சா பாஜக? விஷயத்துக்கு பாஜக என்ன ஓவராலா போவாங்க. நாங்க என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க இப்ப தாவேக்காவும் பாஜகவும் கூட்டணி சொல்றதுக்காக அந்த பதில் சொல்றேன். இன்னைக்கு மரிய வில்சனுக்கு முதலடியாக பதிலடி கொடுத்தது பாஜக, சட்டமன்றத்துல முதலடியாக பதிலடி கொடுத்தது பாஜக. சிங்கிளா இருந்தாலும் பதிலடி கொடுக்குறோமா இல்லையா? இன்றைக்கு வந்து எங்களுடைய பிரதான எதிரியா தமிழ்நாட்டில் நாங்கள் பார்ப்பது தாவேக்காவு தான். 2வது காங்கிரஸை இனிமேல் நாங்கள் தொட மாட்டோம். அதுக்கு திமுகவே அந்த வேலையை பண்ணிட்டோம். மரிய வில்சன் போன்றவர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இந்துத்துவ மோகத்தை வளர்க்க பாஜக துடிக்கிறதான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை, மதம் சார்ந்த விஷயங்களை அடையாளப்படுத்துறாங்க. ஒரு அரசா வந்து அதை பண்ணக்கூடாது, அமைச்சர் அதை பண்ணக்கூடாது. பாஜகவும் அதுக்கேற்ற வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜெகன்மோகனை வந்து எப்படி ஒரு கிறிஸ்டியன் சிஎம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சதோ, அதே பிரச்சாரத்தை விஜய்க்கு எதிராக பாஜக அந்த மாதிரி வந்தா நாங்க கண்டிப்பா கேட்போம். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் தானே நீங்க ஊரா முட்டு நெய்யம் பொண்டாட்டி கையன் கரூர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தீங்க. பட் தப்பு இல்லைன்னு கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல. எழுதி இது நாள் வரையும் நடக்கல. இப்ப இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்க மதிப்பளிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் தான் நீங்க பயணியில் அந்த 2 கோயில் போயிடுச்சு. நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் வெளியே வருது, வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இவ்வளவு நீ வந்து தாவேக்கா ஆட்சியில் வந்திருக்கு. திமுக பண்ணாங்க, நாங்க பண்ணன்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்க இப்ப என்ன இருக்காதான் கேள்வி கேட்போம். நான் அப்ப அவங்க பண்றதெல்லாம் எனக்கு அது உள்ள போக மாட்டோம். இப்ப என்ன பண்ணீங்க? அப்ப இன்றைக்கு ஜெபமாலையோட ஒருத்தர் போறாரு, அடுத்த முறை நான் பட்ஜெட் பார்க்க ஒரு இந்து பட்ஜெட் பார்க்க போறப்ப வேலை எடுத்துட்டு போறோம். என்ன பண்ணுவீங்க? திருமாவளவன் சும்மா இருப்பாரா? சும்மா இல்லை. அந்த வேளாண்மை பட்ஜெட் எடுத்து போய் வேளாண் துறை அமைச்சர் விக்னேஸ்வர் திருப்பதி இதில் வந்து கும்பிட்டு வந்தார். அதுக்கு இங்கே எத்தனை பேருக்கு பேயாட்டான்னானுங்க. அப்போ மரிய வில்சன் எடுத்துன்னு போறாரு ஜெபமாலையை, ஏன் பேயாட்ட ஆட மாட்டேன்றீங்க? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தானே சார். இவரு அவரோட மதத்தின்படி கையில வந்து ஜெபமாலை கொண்டு வர, பிடிஆர் கையில் அவ்வளோ கயிறு கட்டி தான் சார் அந்த பேப்பரை படிப்பாரு. சொல்றது நீங்க புரிஞ்சுங்க. மரிய வில்சன் எடுத்துட்டு போனது அவர் நம்பிக்கை, அதை நாங்க எதுவுமே சொல்ல. அது வந்து அவர் நம்பிக்கை எடுத்துட்டு போனதா. ஆனா விக்னேஷ் அவர்கள் எடுத்துட்டு போனதை விக்னேஷ் அவர்கள் எடுத்துட்டு போனதை கூட்டணி கட்சிகளே இது பண்ணாங்க. தாவேக்கா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன்ல இருந்து 2 கம்யூனிஸ்ட் வந்து எல்லா கம்யூனிஸ்ட் சண்முகம் என்ன சொன்னாரு,
நம்மளோட ரகசியங்கள் வந்து எல்லை தாண்டி போகக்கூடாது. ரொம்ப உலகமாக பட்ஜெட் போட்ட மாதிரி அந்த ரகசியம் நம்ம எல்லை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு. அங்க போன அமைச்சர் ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் பட்ஜெட்ல இருக்க விஷயத்தை வாயை விட்டுருந்தாருன்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா முடியாது. வெளில எதுவும் பேசல, க்ளோஸ் கேட்கறது அது பாருங்க, அவங்க சொல்றதுக்கு பதில் நீங்கள் வந்து வினோத் அவர்களை நீங்க வந்து விக்னேஷையோ வினோத்தையோ நீங்க கண்டிச்சிங்கன்னா கண்டிக்கிறீங்களே, அப்போ இதையும் கண்டிக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் செஞ்சது ரைட்டாக தப்பான்றதுக்கு நான் உள்ளே போக வரும்ல, அது உள்ளே போக வரும். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட தான் கலைஞர் சமாதியில் போயிட்டு பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல் பட்ஜெட்டை 2019 ஆண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி மும்பையில் இருக்க அந்த பிள்ளையார் கோயிலில் ஃபேமஸான பிள்ளையார் கோயிலை வச்சு தப்பு சொல்லலையேங்க. நான் சொன்னது நீங்கள் புரியல, நீங்கள் உள்வாங்குங்க. இப்போ விக்னேஷ் அவர்கள் வந்து திருப்பதியில் போய் பூஜை பண்ணிட்டு வந்து நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவர் போயிட்டு வந்து தப்பு சொன்னது யாருன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தப்பு சொல்லிச்சு. திருமாவளவன்லேருந்து 2 கம்யூனிஸ்ட்லேருந்து முஸ்லீம் லீக்லேருந்து இந்த சைடு காங்கிரஸ்லேருந்து தப்பு சொன்னாங்களே. அப்போ மரிய வில்சன் வந்து ஜெபமாலை எடுத்துகிட்டு வரப்போ ஏன் அமைதி காட்டிதான் எங்கள் கேள்வி, வேற ஒன்றுமே கிடையாது. மாநிலத்தை விட்டு வெளில போகிறதுனால அந்த மிஸ்டேக். மாநிலத்திலிருந்து வெளியே போகிறதுன்னு சொல்கிறது ஒரு இங்கிருந்து திருப்பதியில் போய் பண்ணுறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். மதச்சார்பற்ற அரசாங்கம் திட்டிங்க அது வருது ஒத்துக்க மாட்டேன்றது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி மாநிலத்தை வெளியே போகிறது ஒரு காரணமாக நீங்கள் பிரதானமாக காட்டினாலும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அவருக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். நாங்கள் பட்ஜெட் எடுத்துகிட்டு போகலங்கய்யா, ஃபஸ்ட்டு பேஜில் அந்த பாக்ஸை மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு வணங்கிட்டு வந்தேன். பட்ஜெட் இங்கே தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு விளக்கம் கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் இப்போ இங்கே மரிய வில்சன் என்ன சொல்லணும், மரிய வில்சன் அவர்களே நீங்கள் வந்து இங்கே கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்கு வரல, நீங்கள் ஜப கூட்டம் இங்கே நடத்தலை, இங்கே நடத்துறது பட்ஜெட். இந்த இடத்துல நீங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர், இந்தியர் என்ற உணர்வுடன் தமிழர் என்ற உணர்வுடன் தான் நீங்கள் பட்ஜெட்டை வாசிக்கணும். உங்கள் ஜபமாலையை தூக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வரவேற்போம். அதை மட்டும் நீங்கள் மேற்கோள் காட்டுறப்ப இதை மட்டும் மேற்கோள் காட்ட மாட்டேன்றீங்கன்னு தான் எங்கள் பதிவு. அவர் எடுத்துகிட்டு போனதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நம்பிக்கை. நான் கூட பாக்கெட்டில் முருகர் படம் வச்சுப்பேன், வேலை கையில் வச்சுப்பேன், என் நம்பிக்கை, அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் இதை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறப்ப இதையும் விமர்சனம் பண்ணுங்கன்னு தான் என்னுடைய பதில். போன பாராளுமன்ற தேர்தலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் பொதுவானவரா இல்லையா? ஆமாம். அவர் பேசுகிற ஒரு இடத்துல என்னென்னு பேசினார்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் வந்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க, உங்களெல்லாம் வந்து நார்மலாக இருக்க முடியாதுன்ற விஷயத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறேன். அப்போ ஒரு அமைச்சர் மதம் சார்ந்து பேசுறது சரியா? மத அடையாளங்களை கொண்டு போகிறது தப்பு. அப்படி எலெக்ஷன்ல வந்து அயோத்தி கோயில பட்ட விஷயம் சொல்றேன். யோகி ஆதித்யநாத் சொன்னார் 70-30 தான் போட்டினார். எலெக்ஷன்ல பண்றதுங்க, அதை கொண்டு வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் ஒப்பிடுறீங்க. எலெக்ஷன்ல சொல்றதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு நீங்க எப்படி ஒப்பி நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தா எல்லாருக்கும் பொதுவானவர். சிவாச்சாரிய எலெக்ஷனுக்கு உள்ள வெளியில பண்றது கூட்டிட்டு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள செங்கோலை கொடுக்கிறது கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்தா எல்லாருக்கும் அவர் சமம். சிவாச்சாரியர்களை கூட்டு வந்து செங்கோலை வாங்குறதுன்றது சரியா இருக்குமா இருக்காதா? இப்ப சட்டமன்றத்துக்குள்ள ஜபமாலை தவறான ஒரு விஷயம், நாடாளுமன்றத்துக்கு பூஜை போடுறாங்க, செங்கோல் வாங்குறாங்க, பாதிரியார் வந்து வாசிக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் நடக்குது. பௌத்த துறவிகள் வந்து பண்றாங்க. எல்லா மதத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் என்னென்ன சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பெல்லாம் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? காஷ்மீர் கம்பளில இருந்து ஒவ்வொரு இதுலயும் ஓபன் பண்றதுக்கு ஜனாதிபதியை மட்டும் கூப்பிட மாட்டீங்க. ட்ரைபல் ஒரு மைனாரிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டின்றதால எல்லாருமே கூப்பிட்டாங்க. நீங்க தவறா பதிவு பண்றீங்க. பேராயர்கள் வந்து அங்க வந்து உணவு வந்து பாட்டினாங்க. இல்ல அப்புறமா நடந்த விஷயங்கள். புத்திஸ் வந்தாங்க, சைவ மடாதிபதிகள் வந்தாங்க. அந்த இவர் நம்ம பஞ்சாபை சேர்ந்த குருநானக்னு சொல்லுவாங்க, சீக்கியர்களுக்கான மதகுருமார், அவங்க எல்லாருமே வந்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்றுபட்ட இந்தியா, இதுல எந்த பிரிவாதங்களும் நாங்கள் இங்கே எல்லாம் சமந்தான்னு சொல்லி அதற்கான வேலைகள் போயிட்டே இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தான் நினைக்கிறீங்க. இப்ப 70-30 யோகி ஆதித்யநாத் சொல்றோம்னா தேர்தல் பிரச்சாரத்தை சொல்றது. உள்ள வந்துட்டு அவர் காவலான முதலமைச்சர், எல்லாருக்கும் அவர் பொதுவானவர். நீங்கள் அப்படி நினைச்சுக்கிறீங்க. அப்படி சொல்றாங்க. புல்டோசர் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் இருக்கிற இடத்த மட்டும் தான் அதிகமா இடிக்குது. இப்ப பெருசா இவங்களா கிளப்பி விடுறதுங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றங்கள் இருக்குங்க. நீதிமன்றம் பார்த்துட்டு 5 வருஷம் ஆள விடுவாங்க. மைனாரிட்டி இடுறோம்னா நீதிமன்றம் பார்த்து சும்மா இருக்குமா? நீங்க கோர்ட்டுக்கு போக மாட்டீங்களா? கேஸ் போட மாட்டீங்களா? மீடியால பேச மாட்டீங்களா? இம்மா கலைப்பு விடுறது. அது மாதிரி எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தீர்வு இருக்குங்க. இன்னைக்கு மக்களிடம் அடையாளப்படுத்தணுங்க. நீங்க நெகட்டிவ் ஃபோர்ஸா நீங்க என்னதான் வளர்த்தாலும் பாஜக ஏன் தொடர்ந்து நாட்டில் ஜெயிக்குது சொல்லுங்க. 22 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கோமே, எப்படி ஜெயிச்சோம்? நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாஜக வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து வஞ்சிக்கிறது, கிறிஸ்தவ சகோதரர் வஞ்சிக்கிறது. இன்னைக்கு கூட எஃப்சிஆரை கொண்டு வராங்க, கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க போகணும் ஒரு இது கலைப்பு விடுறானுங்க எல்லாருமே. அந்த மாதிரி இருந்தால் தொடர்ந்து எங்க எல்லா இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம். வஞ்சிக்கல்னா ஏன் அந்த எதிர்ப்புகள் வருதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எதிர்ப்பு வர்றது. பாஜகவால எத்தனை இஸ்லாமியர் எம்பியா இருக்காங்க?
ஏங்க பாஜக எத்தனை சிறுபான்மையினர் எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு போனோம். உலக நாடுகள்லாம் போனோம். உலக நாடுகளில் போகணும். பங்களாதேஷுக்கு போனோம், பாகிஸ்தானுக்கு போனோம். எத்தனை இந்துக்கள் வந்து பங்களாதேஷில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்காங்க, பட்டியலில் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு போனோம். அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க போட்டியிடுறதுக்கான கான்ஸ்டியூஷன் அது வழங்கியிருக்குங்க. நீங்கள் ஏங்க நாங்கள் இஸ்லாமிய சகோதரி இன்னைக்கு வந்து இவர் இருக்கார்ல நம்ம ஓவைசி, அவர் இன்னைக்கு பெரும்பான்மை நிறைய எம்பிக்களை ஜெயிச்சிருக்காரு, அவர் ஜெயிக்க வேணாம் நீங்க சொல்றோமா? அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க பாஜகக்குள்ள நான் கேட்கிறேன். நான் பாஜகக்குள்ளன்றதா சொல்லுங்க. பாஜகக்கு உள்ள வேணும்ன்றது எந்த கட்டாயம் கிடையாது. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கைங்க. இஸ்லாமியர் வெறுக்கிற கட்சி நீங்க தான் பிரகடனம் பண்ணிருக்க. நாங்க இஸ்லாமிய வந்து வெறுக்கிற கட்சி இல்லைன்னு பொதுவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அமைச்சர கட்சி அப்படி கிடையாதுங்க. நீங்க அது கற்பனை பண்ணிக்கிறீங்கன்ற. நம்ம பாஜகவை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ பல விஷயங்கள் வந்து பேசணும். அதை பற்றி பேசணும்னா நம்ம என்ன சொல்றோம்? சிறுபான்மைக்கான ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு. யார் தெரியுங்களா சிறுபான்மை அமைச்சர்? பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருக்கிற கிரண் ரிஜிஜு தான் சிறுபான்மை அமைச்சர். தெரியுங்களா? சிறுபான்மையர் அமைச்சர்னா நீங்க இஸ்லாமியர் மட்டும்தான் சிறுபான்மையர் தமிழ்நாடு இந்தியாவில். பார்சிகள் சிறுபான்மைகள், கிறிஸ்தவர் சிறுபான்மைகள் வந்து பௌத்தவர்கள் சிறுபான்மைகள், அதுக்கான அமைச்சர் இருக்காருங்க. எங்க ரெப்ரஸன்டேட்டிவ் தாங்க அவரு. நீங்க நினைக்கிறீங்க அப்படி அடிச்சு விடுறீங்க. அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. பல பேர் யூபியிலையும் மற்ற மாநிலத்திலையும் இஸ்லாமிய சகோதரர்கள் பாஜக வேட்பாளர் என்று வென்றெடுத்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்தாரு. அவர் இதுல சிக்கினாரு, வெளியே போயிட்டாரு. திருப்பி வர்றதுக்கான எல்லா வேலைகளுக்கும் அதற்கான அந்த தொகுதியும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் கண்டிப்பா வருவாங்க. இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர் வாழ நாடு இந்தியா. இன்னைக்கு உலகத்திலே இஸ்லாமிய கண்ட்ரியில் இல்லாத ஒரு அமைதி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இங்க என்ன டெய்லி ஜாதி சண்டை வந்திருக்கா, முதல்ல வந்துட்டு இருக்கா? சும்மா எதிர்கட்சிகள் அடிச்சு விடுறது தான். இன்னைக்கு பிராந்தியங்களை சுத்தி பாருங்க. நேபாளில் நடந்துட்டு இருக்கு பாருங்க, பங்களாதேஷ் நடக்குது, பாகிஸ்தான் நடந்துருக்கு, ஆப்கானிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இஸ்லாமிய கண்ட்ரியில வந்து சன்னிக்கும் ஷியாக்கான முஸ்லீம்களுக்கான சண்டை ஒட்டுமொத்தமா ஒரு போர்க்களமா இருக்கப்ப மணிப்பூரியும் இந்தியாவில் அமைதியான மாநிலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதம் வந்து இந்தி மதம் மட்டும் கிடையாது. கிறிஸ்தவ மதம், பார்சி மதம், பௌத்த மதம், எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் வந்து வாழ்றாங்க. ஒன்றுபட்ட இந்தியா. மணிப்பூர்லயும் கலவரம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சின்ன நெகோசியேஷன் ஓடிட்டே தான் இருக்கு. நாகாலாந்துல நடக்குது. அருணாச்சல் பிரதேஷ்ல 2 குரூப்புக்கு நடுவில் மணிப்பூர்ல நடக்கிறது வந்து நம்ம உள்நாட்டுதுங்க. ஒரு மெய்டிக்கும் ஒரு குக்கிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. அது முள்ளு மேல போட்ட சேலை. அது மாதிரிலாம் டபால் டிபில்லாம் பண்ணல. ரெண்டு இந்த பக்கமும் நம்ம ஃபேவரா போக முடியாது, அந்த பக்கமும் ஃபேவரா போக முடியாது. பொறுமையா ஹேண்டில் பண்ணி தான் அதை பண்ணணும். இரு நாட்டுகளுக்கான எல்லை பிரச்சனை கிடையாது. தடால் புடின்னு ராக்கெட்டை விடுறதுக்கு அவர்களும் நம்ம இந்தியர்கள் தான், இவர்களும் நம்ம இந்தியர்கள் தான். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. பொறுமையா நடந்துட்டு இருக்கு. அதற்கான வேலை கண்டிப்பா அமைதி திரும்ப. இன்னைக்கு காஷ்மீர் வந்து காங்கிரஸ் பீரியட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நீ 370 ஆர்டிகல் போனோம்னா காஷ்மீர்ல இருந்து லடாக்ல இருந்து ஜம்முல இருந்து நீ கிளியரா இருக்கா இல்லையா? அதற்கான ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா போகும். கண்டிப்பா அமைதி நிலவும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களை பண்ணா நான் வந்து நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.